வாங்க சுவையான மஞ்சள், பச்சை, சிவப்பு குடைமிளகாய் போட்ட முட்டை ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் 4 முட்டை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. 4 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது காரத்துக்காக ஆட் பண்ணிக்கிங்க. 2 மஞ்சள் குடைமிளகா பொடியாக கட் பண்ணது 2 ஸ்பூன், சிவப்பு குடைமிளகாய் 2 ஸ்பூன் பொடியாக கட் பண்ணது ஆட் பண்ணிக்கிங்க. பச்சை குடைமிளகாய் பொடியாக கட் பண்ணது 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. முட்டையில் இருக்கிற முட்டையில் அந்த பச்சை வாசனை வராமல் இருக்க அதுக்காக மஞ்சள்தூள் சிறிதளவு ஆட் பண்ணிக்கிங்க. சுவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த கலவையை நம்ம கலக்கிக்கலாங்க. இந்த மாதிரி கலக்கி ஒரு நிமிஷம் நல்லா கலக்குங்க. நுர வர இந்த மாதிரி கலக்கின பிறகு அடுப்பில் தோசைக்கல் வச்சு தோசைக்கல்லில் எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஆம்லேட்டாக பெரிய ஆம்லேட்டாக ஊற்றுங்க. நீங்கள் 2 ஆம்லேட்டாக வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் ஒரே தடவையில் ஊற்றுறேன். இப்போ அது மேலே பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டு இந்த ஓரத்தில் இருக்க கார்னர் உங்களுக்கு விருப்பம்னா மடக்கி விட்டுட்டு மறுபக்கம் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா மஞ்சள், பச்சை, சிவப்பு குடைமிளகாய் போட்ட ஆம்லேட் தயார்.